வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட்ட ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழு. அவர்கள் பார்வையிட்டு வழங்கிய கருத்திலும் போதுமான திருப்தி நிலை காணப்படவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி தெரிவிப்பு. மரணத்திலும் கடமை மறவாத சாரதி. காப்பாற்றப்பட்ட பயணிகள். யாழில் பெரும் துயரை ஏற்படுத்திய சம்பவம். தனது காதலியின் வீட்டிற்கு அருகில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞர் மீட்பு. உண்மை காரணம் தேடும் போலீசார். நடந்தது என்ன? பாடசாலைக்கு செல்லாமல் சுற்றித் திரிந்த மாணவர்கள் கைது. யாழில் சம்பவம். நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. கோழி தகராறில் மகனால் தாக்கப்பட்ட தந்தை. பறிபோன உயிர். நடந்தது என்ன? அதிகரிக்கும் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை. மரண எண்ணிக்கையும் அதிகரிப்பு. பிரதமரை தொலைநோக்கி மூலம் ரகசியமாக நோட்டமிட்ட 3 நபர்கள் அதிரடி கைது. யார் அந்த நபர்கள்? எழுந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல். பெரும் பரபரப்பு. வாகன இறக்குமதி மோசடி. வசமாக சிக்கப்போகும் மஹிந்தவின் புதல்வர்கள். நாடாளுமன்றில் அம்பலம். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி சேவைக்கு புதியவர் என்றால் இப்போதைய எமது செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தின் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வு பணிகளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் 8 பிரதிநிதிகள் கொண்ட உயர்மட்ட தூதுக்குழு இன்றைய தினம் நேரில் பார்வையிட்டது. இந்த பார்வைக்காக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதி பெறப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றத்தின் அனுமதியை தொடர்ந்து தூதுக்குழுவினர் அகழ்வாய்வு நடைபெறும் இடத்திற்கு சென்று நிலைமைகளை ஆய்வு செய்தனர். பார்வையிட்ட குழுவில் இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் கார்மென் மொரேனா, ஜெர்மனி தூதுவர் கலாநிதி பெலிக்ஸ் நியூமன், பிரான்ஸ் தூதுவர் டெமி லம்பர்ட், இத்தாலி தூதுவர் டாமியானோ பிராங்கோவிக், நெதர்லாந்து தூதுவர் விஃபே டி போயர் உள்ளிட்டோரும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதி தூதுக்குழு தலைவர் கலியா அகிஷேவா மற்றும் ஒத்துழைப்பு பிரதி தலைவர் கலாநிதி ஜோஹன் ஹெஸ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதற்கிடையில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தின் தலைவி கனகரஞ்சனி ஊடகங்களிடம் கருத்தெரிவிக்கையில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விசாரணைகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்தாலும் அவர்கள் வழங்கிய பதில்கள் முழுமையான திருப்தியை ஏற்படுத்தவில்லை என தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தை சர்வதேச சமூகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உதவுவதாக தூதுக்குழு உறுதியளித்துள்ளதாகவும் ஆனால் இதற்கான இறுதி தீர்வை பெற்றுத் தருவதற்கான அதிகாரம் தங்களிடம் இல்லை என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்தியதாக கனகரஞ்சனி குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்தில் பயணிகளின் உயிரை காப்பாற்றிய பின்னர் தனியார் பேருந்து சாரதி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலை நைனாதீவு குறிகட்டுவானிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணிகளுடன் தனியார் பேருந்தை செலுத்தி சென்று கொண்டிருந்த போது மண்கும்பான் சந்திக்கு அருகில் சாரதிக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிருடன் போராடி கொண்டிருந்த நிலையிலும் தனது பொறுப்பை உணர்ந்து செயல்பட்ட சாரதி பயணிகளுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாத வகையில் பேருந்தை சாலையோரத்தில் பாதுகாப்பாக நிறுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து நடத்துனரின் உதவியுடன் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து சென்ற போதும் வழியிலேயே அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சாரதியின் உடல் தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சட்ட மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி மூச்சு வரை தனது கடமையை பொறுப்புடன் நிறைவேற்றிய சாரதியின் திடீர் உயிரிழப்பு பேருந்தில் பயணித்த பயணிகள் மட்டுமின்றி அப்பகுதி மக்களிடையேயும் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கம்பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிரிமெண்டிய மில்லகாமுல பகுதியில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப கட்ட போலீஸ் விசாரணைகளின்படி உயிரிழந்த இளைஞரின் உடல் அவரது காதலியின் வீட்டிலிருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் உள்ள தேயிலை தோட்ட பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் ஆரம்ப தகவல்களின்படி திருமணம் தொடர்பான குடும்ப சூழ்நிலைகள் மற்றும் தனிப்பட்ட காரணங்கள் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனினும் உயிரிழப்புக்கான துல்லியமான காரணம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பளை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர்.
வல்வெட்டித்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட 4 பாடசாலை மாணவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட மாணவர்கள் நேற்றிரவு பிணையில் விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வல்வெட்டித்துறை காவல்துறையினர் சீலாப்புலம் பகுதியை சேர்ந்த 4 பாடசாலை மாணவர்களை நேற்று கைது செய்திருந்தனர். பாடசாலைக்கு முறையாக சமூகம் அளிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டின் பேரிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட மாணவர்கள் நேற்றிரவு 7:48 மணி வரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவோ அல்லது விடுவிக்கப்படவோ இல்லை என பெற்றோர் தெரிவித்துள்ளனர். இதனால் காவல் நிலையத்திற்கு சென்ற பெற்றோர் மாணவர்களை தங்களது பொறுப்பில் வீட்டிற்கு அனுப்பி வைத்து மறுநாள் காலை மீண்டும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வர அனுமதி வழங்குமாறு கோரிக்கை விடுத்ததாகவும், எனினும் அதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து இந்த விடயம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும், அதன் பின்னர் மாணவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்களை வல்வெட்டித்துறை காவல்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். கோழி தொடர்பான தகராறை தொடர்ந்து தாக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த தந்தை சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் லிந்துலை மாவுசலை மேல் பிரிவை சேர்ந்த 65 வயதுடைய அந்தோணி ராஜா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். குடும்ப தகராறின் போது ஏற்பட்ட தாக்குதலில் காயமடைந்த அவர் நுவர்லியா பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவத்துக்கு பின்னர் தலைமறைவாக இருந்த அவரது மகன் கடந்த 19ஆம் தேதி லிந்துலை காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். போலீஸ் விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் கடந்த 20ஆம் தேதி நுவர்லியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை லிந்துலை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 78,125 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி நேற்று ஒரே நாளில் மட்டும் 1097 புதிய டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தகவல்களின்படி தற்போது நாடு முழுவதும் 162 மருத்துவ அதிகாரி பிரிவுகள் டெங்கு அதிக அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. கடந்த சில மாதங்களாக டெங்கு பரவல் வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் மே மாதத்தில் 8,590 பேரும், ஜூன் மாதத்தில் 21,535 பேரும், ஜூலை மாதத்தின் முதல் 21 நாட்களில் மட்டும் 22,749 பேரும் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டில் டெங்கு காரணமாக இதுவரை 56 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதுடன் இறப்பு விகிதம் 0.07% உள்ளது. மாகாண ரீதியாக பார்க்கும்போது மேல் மாகாணத்திலேயே அதிகளவிலான பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. அங்கு மொத்தமாக 41,236 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் இது மொத்த நோயாளர்களில் 52.78% அடுத்ததாக தென் மாகாணத்தில் 11,950 நோயாளிகளும், மத்திய மாகாணத்தில் 6,603 நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர். மாவட்ட அடிப்படையில் கம்பஹா மாவட்டத்தில் 16,478 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 15,540 பேரும் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மாத்தறை மாவட்டத்தில் 5,454 பேரும், கண்டி மாவட்டத்தில் 5,228 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 5,135 பேரும் டெங்கு நோயாளர்களாக பதிவாகியுள்ளனர். டெங்கு பரவலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் தங்கள் வீடுகள் மற்றும் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருப்பதுடன் காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் தாமதமின்றி அருகிலுள்ள சுகாதார நிலையத்தில் மருத்துவ ஆலோசனையை பெறுமாறும் சுகாதார அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். பிரதமர் ஹரணி அமரசூரியவை தொலைநோக்கி கருவி மூலம் கண்காணித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கொழும்பில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டலுக்கு பிரதமர் நேற்று சென்றிருந்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட மூவரையும் கொம்பனி தெரு காவல்துறையினர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்திய நிலையில் அவர்களை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணை அறிக்கையை நாளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் கொம்பனி தெரு காவல்துறையினருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 சகோதரர்கள் என்றும் அவர்கள் கிண்ணியா பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் மற்றைய நபர் முள்ளிப்பொத்தானை பகுதியை சேர்ந்தவர் என்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 3 கொழும்பில் பணிபுரிந்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொம்பனி தெரு காவல்துறையினர் தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர்.
வெளிநாட்டு தொழிலாளர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட மின்சார வாகன இறக்குமதி அனுமதி பத்திர திட்டத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர்கள் குறித்தும் நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டுவன் திலக ஜெயக்கொடி நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது இந்த திட்டத்தின் மூலம் அரசாங்கத்திற்கு சுமார் 2.4 பில்லியன் ரூபாய் வரி வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார பதவி வகித்த காலகட்டத்தில் இந்த முறைகேடுகள் இடம்பெற்றதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 640 மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய 2 நிறுவனங்களுக்கு மட்டுமே விசேட அனுமதிகள் வழங்கப்பட்டதாக பிரதம கணக்காய்வாளரின் அறிக்கையை மேற்கோள் காட்டி டுவன் திலக ஜெயக்கொடி இதனை தெரிவித்தார். மேலும் திட்டம் தொடர்பான முழுமையான தகவல்கள் பிரதம கணக்காய்வாளருக்கு வழங்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் வெளிநாடு செல்லாத 4 நபர்களுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டமை, தொழில் விவரங்கள் குறிப்பிடப்படாத 60 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டமை, சிலருக்கு 2 அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டமை மற்றும் குறுகிய காலம் மட்டுமே வெளிநாட்டில் பணியாற்றியவர்களும் இந்த சலுகையை பெற்றமை உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகளையும் அவர் சபையில் முன்வைத்தார். மேலும் எந்தவொரு தெளிவான அடிப்படையுமின்றி சொகுசு வாகனங்களுக்கான வரி வரம்பு 6 மில்லியன் ரூபாவிலிருந்து 12 மில்லியன் ரூபாவாக உயர்த்தப்பட்டதால் அரசாங்கத்திற்கு 2.4 பில்லியன் ரூபாய் வரி இழப்பு ஏற்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த திட்டத்தை தவறாக பயன்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வர்களான ஜோஷித ராஜபக்ஷ மற்றும் ரோஹித ராஜபக்ஷ ஆகியோரும் தலா ஒரு சொகுசு வாகனத்தை இறக்குமதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். CAB 7373 மற்றும் CAB 7171 என்ற பதிவு இலக்கங்களை கொண்ட வாகனங்கள் இந்த திட்டத்தின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் ருவன் திலக ஜெயக்கொடி வலியுறுத்தியுள்ளார். எனினும் இவ்விடயங்கள் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட தரப்பினரின் பதில் அல்லது நீதிமன்ற தீர்ப்பு இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உரிமை குரலோடு இணைந்திருங்கள். வணக்கம்.